ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷனில் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம லாலஸ் கேலக்ஸியோடைய நெக்ஸ்ட்டு பார்ட் தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கல, நான் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வெப் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, போன பார்த்து எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் ஜங்குக் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேர் மேலேயும் லவ் இருந்தும் அதை காமிச்சிக்காமல் ரொம்ப ஹைட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரோட லவ்வும் பர்ஸ்ட் ஆகி அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு லவ் லைஃப்குள்ளே மறுபடியும் நீங்கள் போகும்போது கரெக்டாக உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஷா வரா. ஸோ இங்கே ஷா யார் அப்படின்னா ஜங்குக்கு என்கேஜ் பண்ணியிருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை ஜங்குக் தான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பான். ஸோ இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் அவன் எதுக்காக அவளை கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக அவன் கூட சண்டை போடுவீங்க. ஸோ அவளை வச்சு இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஜங்குக் சொல்லியிருந்திருப்பான். ஸோ இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவளை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம போன பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களையும் ஷாவையும் வீட்டில் விட்டுட்டு ஜங்குக் அந்த அன்றைக்கி ஈவினிங்கு பிரசிடெண்ட் ஆஃபீஸ்க்கு ரொம்ப அவசரமாக கிளம்பி போயிருந்திருப்பான். நீங்களும் அன்றைக்கி தான் அவனோட மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. அதாவது உங்களோட லவ்வை மறுபடியும் தெரியப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கிறீங்க. ஸோ இப்படியே உங்கள் டைம் போக அந்த அன்றைக்கி நைட்டு ஜங்குக் வரவே இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேஷுவல் தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இப்பயும். ஆனால் என்னமோ தெரில, இப்போ ஜங்குக் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த லவ்வை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுனால அவனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கே காணோன்னு சொல்லி ஒரு பக்காவான ஒய்ஃப் மெட்டீரியலாக மாறி அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கே போயிட்டான், எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வர மாதிரியே இல்லை. நீங்கள் கேஷுவலாக அவனோட பெட்டில் உக்காந்துட்டே சும்மா அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த டயர்டில் தூங்கிடுறீங்க. ஸோ உங்களையே மறந்து அந்த பெட்டில் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் யாரோ உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த சத்தத்தில் தான் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே எழுந்து கண்மணிச்சு பார்க்கும்போது ஷா உள்ளே வரா. நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்குறீங்க. ஸோ அதை பார்த்ததுமே அவள் ஒரு மாதிரி உங்களை ஒரு ஒரு அருவருப்பாக பார்க்குவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு கோவத்தோடு அப்படியே உள்ளே வரா. நீங்கள் அப்படியே அப்போ தான் தூக்கம் கலைஞ்சு அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. அவளை பார்த்ததும் உங்களுக்கு மொத்த தூக்கமும் போயிடுது. ஒரு மாதிரி உங்களுக்கு அதுக்கு மேலே கோவம், இவ யார் இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே எழுந்து உட்காந்துருக்க, அவளும் அப்படியே அங்கே உள்ளே வர. ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நல்லா முறைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏய், என்ன ஜங்குக்கு இந்த ரூமில் இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு இந்த ரூமை யூஸ் பண்ணுவ போல். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனோட பெட்டில் நீ படுத்துட்ருப்ப. ஒன்றை சொல்லி தப்பில்லடி. ஒரு அக்யூஸ்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அந்த ஃபூலுக்கு தெரியலை. அவனை தான் சொல்லணும் ஒன்றெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அங்கே உங்ககிட்ட பக்கத்தில் நிற்கிறா. இப்போது செம்ம காண்டாகுது உங்களுக்கு. இந்த ரூம்குள்ளே என் பெர்மிஷன் இல்லாமல் வந்ததே உனக்கு முதல்ல தப்பு. அதில் எனக்கு கேள்வி வேறு கேட்பியான்னு அவளை கண்ணு அப்படின்னா நான் அறையணும் போல் மனசுக்குள்ளே ஓடுது. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்குறீங்க. இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன், இன்னும் அதுலேயே உட்காந்துட்ருக்க, சி இறங்கிடிக்கல அப்படின்றா. இப்போ உங்களுக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. வர்ற கோவத்துக்கு அவள் முடியை பிடிச்சி நங்குன்னு செவத்தில் அடிக்கணும் போல் இருக்குது. இருந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த பெட்டோட இறங்கி நிற்கிறீங்க. இப்போ உங்களை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு அதே மாதிரி அந்த பெட்டையும் பார்க்குறா. இப்போ நீங்கள் அவளை ஒரு மாதிரி கோவமாக முறைச்சி பார்த்துட்ருக்குறீங்க. பெட்டையும் உங்களையும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, முதல்ல இந்த பெட்டை தூக்கி தூர போட சொல்லிவிட்டு புதுசாக ஒன்று வாங்கி போட சொல்லணும். ஷோ, எப்படியும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலே அப்படி பத்துக்கிட்ட வருது. கேவலம் நீயெல்லாம் யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறா. இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. கண்ணா பின்னான்னு கத்தணும் போல். இப்போ அவள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே இருக்கிற உங்கள் ஃப்ளோர் பெட்டையும் பார்க்குறா. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு அக்யூஸ்டு, உனக்கு போய் இவ்வளோ பண்ணிகிட்ருக்குறான் நினச்சாலே கடுப்பாக இருக்குது. இந்த வீட்டில் எல்லாரும் உன்னை பற்றி சொன்னாங்க, அவள் ஒரு மாதிரின்னு. அது போக நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு
ரொம்ப தலக்கணத்தில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கூட என்னமோன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல. நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால ஜங்குக்கு மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? எல்லாம் செய்ய தான் செய்வான். எல்லாம் நான் மேரேஜ் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் தான். அப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவள் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறா. இந்த இடத்துல அவங்களுக்கு அவள் கூட கற்று கத்தி சண்டை போடணும்னு தோணுது. ஆனாலும் உங்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க. பட் காலங்காத்தாலே பயங்கர இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டா. நீங்கள் அப்படியே ஒரு கோவத்தில் உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ அவள் வெளியே போனதும் வேக வேகமாக போய் அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அவள் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு போவா? எப்படி எப்படி? இது ஏன் ரூம் மாதிரியா? ஏய், ஏன் ரூம் தாண்டி, இது என்னோடய ரூம் தான். ஜங்குக்கா மேரேஜ் பண்ணிக்குவேன்னு இன்னும் நீ நம்பிட்டு வேற இருக்கிறியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறான்ல, அவன் வரட்டும். இன்னைக்கு சட்னி. எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா. இவளை பேச வச்சு வேடிக்கை பார்க்குறது எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்நேரம் மட்டும் நான் என் கண்ட்ரியில் இருந்தேன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். கேவலம். உன்கிட்டலாம் நான் இந்த மாதிரி பேச்சு வாங்கணுன்னு எனக்கு தலையில் எழுதியிருக்கு பாரு. அதுவும் காலம் காத்தால் உன்னை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது, எரிச்சலாக வருது. அப்படியே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல் இருக்குது. என்னை இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு போகிறா. என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா. மவனே வந்து சேரு, உனக்கு இருக்குது அப்படின்னு ஜங்குக்கை போட்டு திட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க காய்ச்சுன்னு. ஸோ இப்படியே உங்கள் டைம் ஓடிட்டே இருக்குது. ஒரு ஈவினிங் போல் ஜங்குக் வீட்டுக்கு வரான். ஸோ ரொம்ப அவசரமாக வந்துட்டுருக்குறான். அவனோட ஷூ சவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ அவன் சவுண்டு கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மக்கம் வருது. வரட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்குறீங்க. கரெக்டாக அவன் உங்கள் ரூம் டோரை க்ராஸ் பண்ணி ஷாவோட ரூமுக்கு போகிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. என்ன இது புதுசாக எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் உறைஞ்சி போய் உட்காந்துருக்கிற சிச்சுவேஷன்ஸில் அங்கே ஷாவோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணி ஜங்குக்குள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. ஒரு மாதிரி அழுக வருது. ஸோ என்ன யோசிக்கிறது, என்ன நடக்குது எதுவுமே அவங்களுக்கு எடுத்துக்க முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்க. ஒரு 1/2 hour கழித்து ஜங்குக்கு மறுபடியும் ரூமுக்கு வரான். நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக உட்காந்துட்ருக்குறீங்க. அவன் சிரிச்சுட்டே உள்ளே வரான். ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்குறீங்க. அவன் ஒரு மாதிரி ஆசையாக அவங்கக்கிட்ட வந்து பொண்டாட்டி அப்படின்னு ஹக் பண்ணுறான். அப்போ நீங்கள் டக்குன்னு தட்டி விடுறீங்க. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. வயன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? என்ன, ஏதாவது பிரச்சனையா? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க. ஒன்று தானடி கேட்குறேன், என்னாச்சு உனக்கு? அத்தை நீ தான் சொல்லணும் ஜங்கு. என்ன நடந்துட்டுருக்கீங்க? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி புதுசாக பண்ணிகிட்ருக்குற? எனக்கு எதுவும் சரியாக படலை ஜங்கு. என்னடி ஆச்சு? ஏதாவது சொல்லிவிட்டு நீ பேசு. நீ பாட்டுக்கு வந்த உடனே எதேதோ பேசுனா நான் என்னென்ன புரிஞ்சுக்கிறது? எப்போவுமே வந்ததுக்கப்புறம் இங்கே தானே வருவேன். இப்போ என்ன புதுசாக அவளோட ரூமுக்கு போயிட்டு வர? என்ன ஜங்கு, என்ன நடந்துட்டுருக்கீங்க? அப்போ ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்க்குறான். எனக்கு என்னமோ சரியாக படலை ஜங்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. காலையில் என்னன்னா அவள் வந்து அப்படி பேசிட்டு போகிறா. என்னை ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு போகிறா. சரி, என்னால் எதுவும் பேச முடியலன்றதுக்காக அமைதியாக விட்டுட்டேன். இப்போ நீ என்னடான்னா வந்தது வராதுமா அவனுங்க போயிட்டு வர. என்ன நடந்துட்டுருக்கு ஜங்கு? என்ன பழி வாங்குறியா? என்னடி பைத்தியம் மாதிரி பேசுகிற? பின்ன எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல ஜங்கு. நான் உன்னோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டேன்றதுக்காக நீ என்னை நம்ப வச்சு என்னையும் அதை மாதிரி ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறியா ஜங்கு? வயன், மென்டல் மாதிரி பேசாத, கடுப்பாகுது. நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது ஜங்கு. கடுப்பாக இருக்குது, இரிட்டேட் ஆகுது. அப்புறம் நான் எப்படி பேசட்டும்? நீ பண்ணுற விஷயம்லாம் கரெக்டாக இருந்தால் நான் கரெக்டாக இருப்பேன்.
நீயும் இது மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேன். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜங்கு. நீ சம்மந்தமே இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டில் நான் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா அவள் இங்கே வந்தான்னு இருக்குது. அவளை அனுப்புன்னு சொன்னாலும் கேட்க மாட்றேன். ஏதேதோ காரணம் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு பிடிக்கல ஜங்கு, சுத்தமாக பிடிக்கல. அவள் இருக்க வேண்டான்னு சொன்னால் நீ கேட்க மாட்ற. எனக்கு பிடிக்கவே இல்லை. அவளை அனுப்புறியா இல்லையா முதல்ல? எப்போ அவள் இங்கேருந்து போவா? பையன், எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது, புரியுதா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜங்கு. ஆனால் எங்கள் சிச்சுவேஷன் எப்படி மாறும்னு தெரியாது. எனக்கு அது பயமாக இருக்குது. பையன், சம்மந்தமே இல்லாமல் பேசாத. என் மேலே நீ நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இரு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு ஃபேவர் பண்ணி பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. ஏதோ ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தாங்கிக்க முடியல, அழுக வருது. ஸோ அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஜங்குக் மறுபடியும் ரூம்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்குறீங்க. வயன், எந்திரி, ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்கே வரணும்? கேள்விலாம் கேட்காத, வா. நான் எங்கேயும் வரல. வயன், இரிட்டேட் பண்ணாத வயன், கடுப்பாகுது, வரியா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனையே பார்க்குறீங்க. அவன் எதுவும் பேசாமல் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே பெட்டை விட்டு இறங்கி அவன் கூட நடந்து போகிறீங்க. அவன் நேராக ஷாவோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கொஞ்சம் கடுப்பாகி பார்க்குறீங்க. இங்கே எதுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் நாக் கூட பண்ணல, அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறான். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பு. அடுத்த ஒரு பொண்ணோடைய ரூம்குள்ளே போகிறான், இப்படி நாக் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போகிறான்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பில் வந்து அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அவன் பாட்டுக்கு அவங்க கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போக அவள் பெட் மேலே உட்காந்து லேப்டாப்பில் எதையோ சம்திங் நோண்டிகிட்ருக்குறா. நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்பை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அவள் பெட்டை விட்டு கீழே இறங்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு பார்க்குறீங்க. அவள் உங்ககிட்ட மார்னிங் பேசுனதுக்கும் இப்போ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வர்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. அவன் முன்னாடி நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. வயன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஷா அப்படியே முன்னாடி வந்துட்டு, ஜங்கு, என்ன அவசரம், உட்காந்து பொறுமையாக பேசலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா பக்கமாக கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கே போகிறான். இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. காலையில் அந்த பேச்சு பேசுனா இப்போ என்ன அப்படியே பச்சையாக நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை முறைச்சிக்கிட்டே அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே சோஃபாவில் வந்து ஆப்போசிட்டில் வந்து சிங்கிள் சோஃபாவாக இருக்குது. ஒரு 4 சோஃபா இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒரு சோஃபாவில் வந்து அப்படியே உட்காடுறீங்க. ஸோ அது முன்னாடி வந்து டீ பாய் மேலே கப்பு, சாசர், டீ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஷா அப்படியே ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம், ஜங்குக்கு அப்புறமா அவளுக்குன்னு எடுத்து வைக்கிறான். ஸோ காலையில் அந்த பேச்சு பேசுனா இப்போ அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்கிறா ஜங்குக்கு முன்னாடி. நீங்கள் அப்படியே கோவமாக இருக்கிறீங்க. எடுத்துக்கோ வயன், டீ நீ குடிப்பேன்ல அப்படிங்கிறா. இப்போது நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அந்த கப்பை வந்து எடுக்கவா வேணாமான்ற மாதிரி ஒரு கடுப்புலையே உட்காந்துட்ருக்கும்போது டக்குன்னு அவள் எடுத்து உங்கள் பக்கமாக தள்ள அது உங்கள் மேலேயே கொட்டிடுது. ஸோ டக்குன்னு நீங்கள் எழுந்திரிச்சு அதை தட்டி விட்டுட்ருக்குறீங்க. சாரி வயன், நான் வேணும்னு பண்ணல, சாரி, தெரியாமல் கொட்டிடுச்சு அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே இரிட்டேட் ஆகிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போய் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவளை அப்படியே பார்த்தாலே பலார்னு அரையணும் போல் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல என்ன செய்ய முடியுன்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த டீ கொட்டின இடத்த வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இந்த இடத்துல நிற்கவே. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வாஷ்ரூம்குள்ளேருந்து அப்படியே அந்த டிஷ்யூ வச்சு அந்த வெட்டான ட்ரெஸ்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு கேஷுவலி வெளியே வரீங்க. வந்து பார்த்தா சோஃபாவில்
ஜங்குக்கோடைய நெக்க பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணு கிஸ் பண்ணிகிட்ருக்குது. அதை நீங்கள் பேக் சைட்லேருந்து பார்க்குறீங்க. அதை பார்த்ததும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இடிஞ்சு போய் நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ ஜங்குக்கும் எந்த மூவும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது, இன்னும் கஷ்டமாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ பேக் சைடில் நீங்கள் கண்ணீரோடு நிற்கிறத ஜங்குக் பார்த்துடுறான். ஸோ டக்குன்னு அவளை பிடிச்சி லைட்டாக புஷ் பண்ண அவள் சோஃபாவில் போய் விழுந்துடுறா. தென் ஜங்குக் அப்படியே எழுந்து நின்றுட்டு, வயன் அப்படிங்க நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே அமைதியாக ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்க. வயன் ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்கிறத கேளு வயன் அப்படின்னு சொல்லவே நீங்கள் எதுவுமே கேட்காம கடக்கடான ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுறீங்க. இப்போ ஜங்குக் உள்ளே வந்து உங்கள் ரூம், அதாவது வாஷ்ரூம் டோரை போட்டு லாக் பண்ணிகிட்டே இருக்கிறான். வயன் டோரை ஓப்பன் பண்ணு, ஒரு நிமிஷம் வெளியே வா, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காத, ப்ளீஸ் வெளியே வா. இதுக்கு மேலே எனக்கு என்ன நீ சொல்ல போகிற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஜங்கோ? தயவு செஞ்சு என்னோடய ஃபீலிங்ஸோட விளையாடாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, என்னை விட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து கத்துறீங்க. முதல்ல வெளியே வாடி, என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அப்புறம் போய் உட்காந்து அழுகு. எனக்கு எதுவும் கேட்க தேவையில்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன கதை சொல்ல போகிற? என்ன ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? என்னோடய ஃபீலிங்ஸோட விளையாடணுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை நான் ஹர்ட் பண்ணதுக்கு பதிலுக்கு பதில் செய்கிறியா? என்னால் முடியலை ஜங்குக், என்னை விட்டு ஜங்குக். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, என்னை விட்டு போ ஜங்குக். எனக்கு கடுப்பாகுது. இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டோரை போட்டு அடின்னு அடிக்கிறான். நீங்கள் அப்படியே காது மேலே கையை வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாயிட்டு, தயவு செஞ்சு கதவை திறந்து தொலை, பேசுகிறத முதல்ல கேட்டு தொலைடி, அப்புறமா எதுவாக இருந்தாலும் நீ முடிவு பண்ணிக்கோ. எனக்கு எதுவும் கேட்க வேணாம் ஜங்கு, ப்ளீஸ் என்னை விட்டு போ, எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடு. அப்போ ஜங்குக்கு ரொம்ப நேரமாக போட்டு கதவை அடின்னு அடிச்சிட்ருக்குறான். ஆனால் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரில. இருக்கிற கடுப்பில் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். ஸோ இது எப்போவுமே அவனுக்கு கோவம் தான் நடக்கிறது தான். ஸோ இன்னுமே நீங்கள் கடுப்பாயிட்டு, இன்னுமே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு அழுன்னு அழுதுட்டு உட்காந்துட்ருக்குறீங்க உள்ள. இப்படியே கொஞ்சம் நேரம் போக ரூமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகுது. நீங்கள் உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்குறீங்க. சடனாக உங்களுக்கு ஒரு வாய்ஸு, ஐயோ ரத்தம், ஜங்கு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட வாய்ஸு. அது கேட்டதும் டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வேகமாக வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ரூமே ஒரு மாதிரி கலைஞ்சு போய் கிடக்குது, எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. தென் அவன் கீழே போட்டு உடச்ச ஏதோ ஒரு திங்ஸ் வந்து அவன் கையில் பட்டு கிழிச்சு கையை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அது பார்த்ததும் உங்களுக்கு தாங்கிக்க முடியல, அப்படியே இன்னுமே அழுக வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்குறீங்க. இரு ஜங்குக், நான் போய் ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக அவள் ரூமுக்கு ஓடி போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரா. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்குறத ஜங்குக் பார்த்ததும் வேகமாக அப்படியே எழுந்து வந்து அவங்கள அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு நின்றுட்டுருக்குறீங்க. அவன் ரொம்ப ரூடாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அவனுடைய அந்த ப்ளட்டான கை இருக்கும் இல்லையா, அதை வந்து உங்கள் நெக்கில் வச்சுட்டு, ஸோ உங்கள் கழுத்துலேருந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சிட்ருக்குது கீழே. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இன்னும் அழுதுட்டு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியலை, உங்கள் மேலெலாம் அப்படியே ரத்தமாக இருக்குது. நீங்கள் இன்னுமே வந்து அவனை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. உங்களுக்கு நல்லா அழுக வருது. நீங்கள் அழுதுகிட்டே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கிறீங்க. பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை, உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். இதை வந்து டக்குன்னு அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த அவசரத்தில் உள்ளே வரும்போது உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்குறா. பார்த்ததும் எதுவுமே சொல்லாமல் அந்த பாக்ஸை அப்படியே அங்கே போட்டுட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிடுறா. இப்போது நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவனை ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்துக்கு டக்குன்னு நீங்கள் அவனை அரைஞ்சிடுறீங்க. ஸோ அந்த அறை விழுந்ததுக்கப்புறம் அவனை டக்குன்னு அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு, பைத்தியம் அவனுக்கு, இப்படி பண்ணிகிட்ருக்க, அறிவில்லை
அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டுறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அவங்கள பார்த்துட்ருக்குறான். அவன் கண்ணில் அவ்வளோ கோவம். தென் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்குது. நீங்கள் அப்படியே அழுது அழுது ஒரு மாதிரி செவந்து போய் இருக்கிறீங்க. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் கோவம் ஆகுது. நீங்கள் வேக வேகமாக போயிட்டு உங்கள் ரூமில் இருக்கிற ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அவனை உட்கார வச்சு அவனுடைய அந்த கையில் இருக்கிற பிளட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க அழுதுகிட்டே. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு கட்டு போட்டுட்ருக்குறீங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஜங்குக்? ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? ஏன் என்னை மேலே மேலே சித்திரவதைப்படுத்துகிற? என்னால் முடியலை ஜங்குக், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவனுக்கு கட்டு போட்டுட்ருக்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா ஏன்னா இங்கே வந்தேன்னு இருக்கு. ஐயோ, ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிகிட்ருக்குற? என்னால் முடியலை ஜங்குக், போதும் அப்படின்னுட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவனுக்கு கட்டை போட்டு முடிக்க டக்குன்னு அவங்கள பிடிச்சி இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் இன்னும் அழுகுறீங்க. ஏண்டி நான் பேசுகிறத கேட்கவே மாட்ற? முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வேணாம் ஜங்குக், நீ எதுவும் பேச வேணாம். இதுக்கு மேலே நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்க விரும்பலை. எனக்கு எனக்கு தலைலாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். என்னை தனியாக விடுறியா ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக் எதுவுமே சொல்லலை. அமைதியாக எந்திரிச்சு வெளியே போயிடுறான். நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்குறீங்க. உங்களுடைய ஃப்ளோர் பெட்டில் தான் படுத்துட்ருக்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே உங்களோட பாஸ்ட்டு நீங்களும் ஜாயும் ஒன்றா ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வீட்டில் நைட்டு நல்லா தூங்கிட்டுருக்குறீங்க. அட் மிட் நைட் நல்லா ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ரூமில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டில் அலாம் அடிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அப்படியே ஒரு மாதிரி கண்ணை முழிக்கும்போது ரூமில் அங்கங்கே பயங்கரமாக ஒரு மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஃப்ளிக்கர் ஆகி அந்த மாதிரி நிறைய அலார்ம்ஸ் அடிக்குது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகி பிடிச்சி எழுந்து உட்காந்தா டக்குன்னு ஒரு பாப் சவுண்டு டொப்புன்னு நீங்கள் அப்படியே பயந்து போயிடுறீங்க. ஸோ லைட் ஆன் ஆகுது. அங்கே ஜங்குக்கும் ஜாயும் சிரிச்சுக்கிட்டே கையில் கேக்கோட சர்ப்ரைஸ் அப்படின்னு நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கு உங்களுடைய பர்த்டே. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டே அப்படி உட்காந்துட்ருக்குறீங்க. லைக் ரொம்ப பயந்து வேறு போயிருந்துருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த பயத்தோட ஒரு ஹாப்பினஸோடு அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ ஜாய் டக்குன்னு அவங்கள கைப்பிடிச்சி இழுத்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்கு எடுத்து தரா. ஸோ நீங்கள் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. லைக் பிரின்சஸ் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே வரும்போது ஜங்குக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறான். உங்களை பார்த்தோன்னே அப்படியே தூக்கிட்டு போய் அவங்கள என்னென்னமோ பண்ணணுன்ற மாதிரி அவன் பேனை கல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே சிரித்து அவன் முன்னாடி போய் நின்றுட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அவன் ஸ்பீச்லெஸ் அப்படி உங்களை பார்த்துட்ருக்குறான். இப்போ ஜாய் இந்த ரூமில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு சிரிச்சுக்கிட்டு உண்மையிலே சொல்கிறான், செம்மையாக இருக்க. இப்படியே வந்தால் கூட கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஆசை தான் ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஒரு அடி அடிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜாயும் சிரிச்சுட்டு சரி போதும் உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் வந்து கேக் கட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைப்பிடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஹாலில் தான் கேக்கை வச்சுருக்குறாங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன கேப்பில் உங்களுக்கு வந்து அந்த ஹாலில் வந்து குட்டியாக ஒரு டெக்கரேஷன் போட்டு வச்சிட்றா. ஸோ பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த கேக் கட்டிங் பிளேஸும். ஸோ நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு உங்களுடைய தலையில் வந்து அந்த பர்த்டே கேப்லாம் போட்டுட்டு அழகாக கேக் வந்து கட் பண்ணுறீங்க. உங்களுக்கு விஷ் பண்ணி 2 பேரும் கிளாப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஒரு பைட் அப்புறமா வந்து ஜாய்க்கு ஒரு பைட் கொடுக்குறீங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு வந்து திரும்பி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்த கேக்கெல்லாம் எடுத்து மேலெலாம் அப்படியே அவங்க மாற்றி வந்து
மேலே பூசி விட்டுட்டு அந்த மாதிரி அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ ஜாய் அவளோட ரூம் போயிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறா. நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை பார்த்துட்டு, ஹே ஜாய் இதெல்லாம் என்னடி? அப்போ ஜாய் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்கள் கையில் அதை கொடுக்குறா. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜாய் வந்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நான் என்னோடய கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். நானே பயங்கரமாக யோசித்து ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ சார் என்னை விட பயங்கரமாக யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் வர ஓவர் ரொமான்டிக். ஸோ இந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்குறதுக்கு நான் இங்கே இருக்கலாமா ஆர் வெளியே போகணுமா எப்படி அப்படின்னு அவள் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஜங்குக் கிட்டே கேட்க, ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, ஜாய் என்னது இது அப்படின்றீங்க. அப்போ அவளும் சிரிச்சுட்டே அவங்கள ஒரு மாதிரி இடிக்கிறா. இப்போ ஜங்குக்கு அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு குட்டி பாக்ஸ் எடுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அதை பார்த்துட்ருக்குறீங்க. அப்போது ஜாய் அதை பார்த்ததும், வாவ் சார் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக அண்ட் தென் ரொம்ப ஹாப்பியாக வந்து கேட்டுட்ருக்க. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருந்து லைக் ஒரு அழகான குட்டியான ஒரு செயின் எடுக்கிறான். அதை பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அதை அழகாக சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்குறீங்க. அந்த செயினோட டாலர் எப்படின்னா டபுள் ஹார்ட் வந்து ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. லைக் ஒன்றோட இன்னொன்று அது உள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அண்ட் தென் ரொம்ப அழகாக இருக்குது. லைக் யூனிக்காக இருக்குது அதை பார்க்கும்போது. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே போட்டு விடுறான். இப்போது ஜாய் அதை பார்த்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுறா. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த ஹார்ட்டை வந்து லைட்டாக பிடிச்சி பார்க்குறீங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஜாயோட மொபைல் ரிங் ஆக அவள் டக்குன்னு அந்த மொபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறா. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைடில் திரும்பி அவனை பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த செயினை பார்த்துட்டு, பொண்டாட்டி இது உனக்காக பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நானே மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணது, பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் அதை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. பை த வே இதில் ஒரு மெசேஜ் இருக்குடி. அப்படியா? என்ன மெசேஜ் அது சொல்ல கேட்போம். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அதில் வெளியே இருக்குல்ல அந்த ஹார்ட்டு தான் நீ, அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது நான். அதில் என்ன நான் உனக்கு சொல்ல வரேன்னா, உனக்கும் எனக்கும் நடுவில் யாருமே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உனக்குள்ளே மட்டும்தான் நான் இருப்பேன், உன் கூட மட்டும்தான் நான் இருப்பேன். என்றைக்குமே ஏதாவது ஒரு நாள் உனக்கும் எனக்கும் சண்டையாகி நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீ இதை பாரு, அப்போ உனக்கு புரியும். கண்டிப்பாக இது நான் உனக்கு செஞ்சு தர ப்ராமிஸ். என்றைக்குமே உன்னை விட்டு நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், யாருக்கிட்டேயும் போக மாட்டேன், உன் கூட மட்டும்தான் இருப்பேன். புரியுதா? ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ஸில் லைட்டாக அழகாக கிஸ் பண்ணுறா. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி அவனை திரும்பி ஒரு ஹக் பண்ணிவிட்டு அவனோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ டூ, லவ் யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாகவே லக்கி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் ஜாய் கால் பேசி முடிச்சுட்டு உள்ளே கரெக்டாக வரும்போது 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறத பார்க்குறா. ஒரு மாதிரி அவளுக்கு ஈகோன்னு ஆகிடுது. இப்போ வெளியே போகிறதா உள்ளே வரதான்ற மாதிரி முடிச்சுட்டே நிற்கிறத கரெக்டாக ஜங்குக்கு பார்த்துடுறா. ஸோ டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிச்சிட்ருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவன் கரெக்டாக ஜாயை வந்து கண்ணு காமிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் பாருன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்களும் திரும்பி பார்க்க அவள் அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி ஐயையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜாய் சிரிச்சுக்கிட்டே, சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சிரிச்சுட்டே அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறா வேகமாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பயங்கரமாக ஷை ஆகி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க.